நெக்ஸ்ட் அப்டமன். ஸ்டமக்கும் அப்டமனும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான், ஒரு சில விஷயம் மட்டும் அதில் ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, மற்றபடி ஈஸியாக முடிச்சிடலாம், டோன்ட் வரி. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பதட்டம் இங்கன்னா ஸ்டமக், ஃபுல்லாக இருந்தால் அப்டமன். லொக்கேஷன் பார்த்துங்க, ரெண்டுக்கும் வயிறுன்னு சொல்லக்கூடாது. என்ன, நீங்கள் மேலே இருக்கிறது ஸ்டமக் இருக்க ஏரியா, அப்டமன் ஃபுல் இதுவும் அப்டமன் கணக்கு வச்சுக்கணும். ஓகே, வயிறை சுற்றி ஒரு பேண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். வயிறை சுற்றி பேண்ட், ஒரு சென்சேஷன். பேண்ட் இருக்காது, பேண்ட் இருக்கிற மாதிரி சென்சேஷன் வரலாம். வயிறில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது பெண்டிங் பேக்வேர்டு. பெண்ட் பண்ணால் வலி குறையிறது, ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணால் வலி குறையிறது, ஃபுல்லாக மடிஞ்சு படுத்த வலி குறையிறது, இல்லை அதிகமாக வருது. மொடாலிட்டிஸ் வயிறு இது ரொம்ப முக்கியம். மென்சஸ் டைம்லாம் பார்ப்பீங்க இல்லையா, பெண்ட் பண்ணி படுத்துக்குவாங்க, வயிற்றுல பெண்ட் பண்ணி படுத்துக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அடுத்தது பப்ளிங் சென்சேஷன், ஆஸ் இஃப் பபிள்ஸ் வேர் மூவிங் அபவுட். ஃபீல் பண்ணிங்க யாராவது வயிற்றுக்குள்ள பபுள் மூவ் ஆகிற மாதிரி? சவுண்ட் வேறு, பபுள்ஸ் மூவ் ஆகிறது, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. பபுள்ஸ் வயிற்றுல மூவ் ஆகிற மாதிரி யாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபெர்மெண்டேஷன் பேசிக்காக அது. ஃபெர்மெண்டேஷன் ஆகிறப்போ வயிற்றுக்குள்ள பபுள் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சவுண்டு கேட்காது, காதில் கேட்டால் அது கர்க்லிங், கர்க்லிங் சவுண்டு. கர்க்லிங் கிடையாது, சத்தம் கிடையாது, இது ஃபீலிங். ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், பபுள் மூவ் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம், அந்த சவுண்டும் வரலாம். பட் இங்கே சொல்கிறது வந்து பப்ளிங் சென்சேஷன். அடுத்த முக்கியமானது க்ளோத்திங் சென்சிட்டிவ். வயிறு வந்து ட்ரெஸ் இங்கே போட பிடிக்காது, லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி இப்படி தூக்கி விட்டுருவாங்க, இந்த இடத்த லூஸ் பண்ணுவாங்க, இந்த வெயிஸ்ட்டில் லூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுறப்ப முடியாது, ரிலாக்ஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த லூசனிங் த ட்ரெஸ் இங்கே லூஸ் பண்ணுறாங்களா, எந்த இடம் அன்ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பெக்யூலர் சிம்டம்ஸ். இதே விஷயம் காலரில் வரலாம், செஸ்ட்டில் வரலாம், அப்பர் அப்டமன், லோயர் அப்டமன். க்ளோத்திங் சென்சிட்டிவ். அதே மாதிரி தான் கோல்டுனஸ், வயிறு ஜில்லுன்னு இருக்கிறது, சூடாக இருக்கிறது. வயிறில் கன்ஜஷன் ஃபீல் பண்ணுறது, இதுவும் முக்கியம் தான். கன்ஜஷன்னா வயிற்றுல ஒரு மாதிரி பிளட் அதிகமாக சுற்றுற மாதிரியான ஃபீலிங், கன்ஜஷன். இது ஒரு காமன் சிம்டம் ஆஃப்டர் 40 years ஆஃப் ஏஜ். அப்புறம் கன்ஸ்ட்ரிக்ஷன், கன்ட்ராக்ஷன், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னது. ஒரு டைரியா வர மாதிரியே, பேதி வர மாதிரியே ஒரு சென்சேஷன் வரலாம், பேதி ஆகாது, ஆகிற மாதிரி. அடுத்த முக்கியமான வயிற்றில் பார்க்குற சிம்டம் டிஸ்டென்ஷன். இது கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. டிஸ்டென்ஷன் ரெண்டு இருக்குது, ஒன்று உண்மையான டிஸ்டென்ஷன், இன்னொன்று டிஸ்டென்ஷன் ஃபீலிங். டிஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், ஆனால் வயிறு உப்பி இருக்காது, அது சென்சேஷன். உண்மையாகவே டிஸ்டன்ட் ஆகும். இப்போ அந்த டிஸ்டென்ஷன் எப்போ ஆகுதுன்னு பார்க்கணும். காலையில், மத்தியானமாக, சாயங்காலம், லைட்டாக, சாப்பிட்டதுக்கு அப்புறமா, முன்னாடியா, வெறும் வைக்கலையா, ஃபாஸ்டிங்கில் இருந்தாவா, இதெல்லாம் பார்க்கணும். இந்த டிஸ்டென்ஷன் ஏப்பம் விட்டால் குறையுதா குறையிலையா, கேஸ் பாஸ் ஆச்சுன்னா குறையுதா குறையிலையா, இவ்வளோதான் டிஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும். அந்த டிஸ்டென்ஷன் கூட என்ன மாதிரி சவுண்ட் வருது, பபுள் உடையிற மாதிரி சவுண்டு வருதா, கர்க்லிங் பேர். இன்னொன்று உருமுறை மாதிரி சவுண்டு வரும், வைன்னு சவுண்டு வரும், இது ரம்பிளிங். ரம்பிளிங் வேறு, கர்க்லிங் வேறு. இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டென்ஷன் வந்து ஓவர். அது சாப்பிட்டதுக்கப்புறம் வருதா, எப்போ வருதுன்னு பார்க்கணும் டிஸ்டென்ஷன். டிஸ்டென்ஷனில் சில சமயம் நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வயிறு பார்த்தா கீழே டிஸ்டன்ட் ஆகிருக்கும், சிலருக்கு மேலே டிஸ்டன்ட் ஆகிருக்கும், சிலருக்கு ஹோல் அப்டமினே டிஸ்டன்ட் ஆகும். இந்த லொக்கேஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எந்த லொக்கேஷன் இந்த ஓரம் டிஸ்டன்ட் ஆகும், இந்த இடத்துல சில இடத்துல இந்த பக்கம் டிஸ்டன்ஷன் ஆகலாம், இல்லை அடிவேரில் சென்ட்ரல் ஆகலாம், இல்லை அடிவேர் ஃபுல்லாக ஆகலாம். ஸோ லொக்கேஷனில் இந்த இடத்துல பார்க்கணும்.
இங்கேயும் எம்டினஸ் சென்சேஷன் வரலாம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் குறையுது அதிகமாகுதா இதெல்லாம். மோஷன் போனதுக்கப்புறம் எம்டினஸ் ஃபீலிங் வரலாம். அது ரொம்ப காமன் சிம்டம். காமன்னா பெக்குலியர் சிம்டம் தான், கொஞ்சம் அடிக்கடி பார்க்கலாம். மோஷன் போனதுக்கப்புறம் வயிறே பயங்கர எம்டியாக வர மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லூஸ் மோஷனுக்கு அப்புறமோ லோ மோஷனுக்கு அப்புறமோ ஆஃப்டர் ஸ்டூல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வயிறு ரொம்ப எம்டி, அன்ஈஸி எம்டினஸ் இருக்கணும். ஜாலியாக இல்லை, ஒரு அன்ஈஸியாக ஒரு எம்டி ஃபீலிங் இருந்தால் சிம்டம் எடுத்துக்கணும். அது வேற, தட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து எம்டினஸ்ன்றது ஒரு அன்ஈஸி ஃபீலிங், ப்ளஷரபிள் ஃபீலிங். ரிலாக்ஸ்ட் வந்து ஒரு நார்மல். அது ஆஃப்டர் ஸ்டூல் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண நார்மல். ஒன்று வந்து என்லார்ஜ்டு அப்டமன். என்ன டிஃப்ரென்ஸ்? அப்டமன் டிஸ்டென்ஷனுக்கும் என்லார்ஜ்டு அப்டமனுக்கும். என்லார்ஜில் ப்ரெஷர் இருக்காது, டிஸ்டென்ஷனில் ப்ரெஷர் இருக்கும். வயிறு பெருசாக இருக்கும், தொட்டால் அந்த அழுத்தம் இருக்காது. அது வந்து அப்டமன் என்லார்ஜ்டு. அப்டமன் டிஸ்டென்ஷன்னா அந்த ப்ரெஷர் இருக்கும். வயிறில் எரப்ஷன்ஸ் பொறிப்புரியாக வர்றது, வெசிக்கல்ஸ் மாதிரி வர்றது, இதெல்லாம் பார்க்கணும். ஃபெர்மெண்டேஷன் சொன்னல, வயிறு ஒரே கடமடான்னு சவுண்ட் போட்டுட்டு உப்பி அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஃபெர்மெண்டேஷன். தமிழில் ஃபெர்மெண்டேஷன் தமிழ் என்னது? கரெக்ட், நொதித்தல். ஃப்ளாச்சுலன்ஸ் அப்படின்னா வயிறில் கேஸ் ஊற்றுறது. அது காலையிலையும் மத்தியானமா சாயங்காலமா நைட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறமா. அண்ட் தென் அது வெளியில் வருதா வரலையா, அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சா, கேஸ் பாஸ் ஆகாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் ஃப்ளாச்சுலன்ஸ் பார்க்கணும். பெயின்ஃபுல்லாக இருக்கா, அது எந்த இடத்துல பெயின்ஃபுல்லாக இருக்குது, அப்டமல் எந்த லொக்கேஷனில், இதெல்லாம் பார்த்து வைங்க. கேஸ் போனதுக்கப்புறம் வயிறு கம்ப்ளைண்ட்லாம் கம்மியாகுதா, அப்படியே இருக்கா, அதிகமாகுதா, இது வந்து பார்க்கணும். அப்புறம் எறும்பு கொஞ்சம் ஊறுற மாதிரி வயிற்றுல ஃபீலிங் வரலாம். உள்ள எறும்பு கடிக்கிற மாதிரி, ஊறுற மாதிரி, கடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டமக்கில் சொன்னாலே ஃபுல்னஸ் சென்சேஷன், வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஃபுல்னஸ் சென்சேஷன் வேறு, டிஸ்டென்ஷன் வேறு, டிஸ்டென்ஷன் வேறு, கன்ஜஷன் வேறு. கர்க்லிங் சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதை டைம் பாஸ் செய்யணும். அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க, கர்க்லிங்கில் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டூல் தான் மெயினாக சொல்கிறாங்க. பிஃபோர் ஸ்டூல் வருதா கர்க்லிங், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்டமன் ஹார்டாக இருக்கலாம், ஹார்ட் அப்டமன். ஹார்ட்னா கல் மாதிரி இருக்கிறது, டிஸ்டென்ஷன்னா பலூன் மாதிரி இருக்கிறது. ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஹீட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹெவினஸ், அடுத்தது இந்த இங்குவைனல் ரீஜியனில். ஸோ இதுதான் இங்குவைனல் ரீஜன். இந்த இடத்துல ஹெர்னியா வர இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பெயின் சிலருக்கு வரும், ஒரு மாதிரி அன்ஈஸி ஃபீலிங் வரலாம். இச்சிங், லம்ப் சென்சேஷன். அடுத்தது படுத்தா எந்த பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரைட்டா லெஃப்டா, இதெல்லாம் பார்த்தீங்க. மென்சஸ் பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர். நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து மூவ்மெண்ட்ஸ் இன் அப்டமன். வயிற்றுக்குள்ளே ஏதோ மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று உள்ள மூவ் ஆகுதுன்னு வயிற்றுக்குள்ளே. யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று மூவ் ஆகுது. சில குழந்தையோட கை எங்க மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, குழந்தை எல்லாமே. அப்புறம் வயிறு மறுத்து போகிற மாதிரி இருக்கிறது. அடுத்தது பெயின். பெயின், ஆல் டைப்ஸ் ஆஃப் பெயின். எப்போ அதிகமாகுது, குறையுது, எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது வயிற்றுல இருந்து. இங்கே வெளியே ஆரம்பித்து இப்படி சுற்றி முதுகில் போகலாம், இங்கே சுற்றி ஷோல்டருக்கு போகலாம். அந்த மாதிரி எங்கே எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருங்க.
வயிறில் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங், ஒரு அன்ஈஸ்னஸ் இருக்கலாம். ரிட்ராக்ஷன், இது இம்பார்ட்டன்ட். ரிட்ராக்ஷன்னா வயிறு உள் வாங்குறது, உள் இழுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கலாம் ரிட்ராக்ஷன். அது எந்த லொக்கேஷனில்? அம்பிளிகஸ் உள்ள உண்மையே போயிடும். இப்படி ஒரு போட் மாதிரி ஆகிடும் வயிறு பார்த்தீங்கன்னா. ஆனால் உள்ளுக்குள்ளே யாரும் இழுக்க மாட்டாங்க, எதுவும் ஸ்ட்ரிங்கெல்லாம் அட்டாச் இழுக்கிறது இல்லை. மசில் கண்ட்ராக்ஷன் அந்த மாதிரி வந்து வயிறு உள்ளே போகும், சில அப்டாமினல் பெயின்லாம். ஸோ அந்த மாதிரி சில சைல்ட்லாம் பார்த்துருக்கேன், ஒரே டோஸில் பெயின்லாம் போயிடும். ரம்பிளிங் சொன்னேன் இல்லையா, ரம்பிளிங்ல உருமுறை சவுண்டு, கேஸ் பாஸ் ஆனால் அது ரம்பிளிங் ஒரு சிலருக்கு போயிடும். மோஷன் போனதுக்கு அப்புறமும் இது வரலாம். அப்டமன் சென்சிட்டிவ், எதுக்கு? வயிறு தொட விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் இப்படி தூக்கி பிடிச்சிக்குவாங்க, டச்சே பண்ணக்கூடாது வயிறு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். அது எந்தெந்த இடத்துல பார்க்கணும். இங்கே டச் ஆகக்கூடாது, இங்கே டச் ஆகக்கூடாது. அப்புறம் ஷாக்ஸ், வயிறு ஒரு டென்ஷன் ஃபீல் பண்ணலாம். டென்ஷனை பதட்டம் இல்லை, மெக்கானிக்கல் டென்ஷன். தொட்டா அக்ரவேட் ஆகலாம், தொடக்கூடாது, கை எடுத்து விடுவாங்க. ட்ரம்லிங், அப்போ சொன்ன மாதிரி வயிறுக்குள்ள இப்படி ட்ரம்லிங். ட்ரம்லிங் எங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சென்சேஷன், எந்த பர்சன் ட்ரம்லிங் ஃபீல் பண்ணலாம். ட்விச்சிங், ஜெர்க்கிங் பார்க்கலாம். டிஃப்ளைட்டிஸ், நடந்தால் இந்த சிம்டம்ஸ் அதிகமாக வருது, குறையிறது, ஓப்பனரில் வீட்டுக்குள்ளே இருந்தால். சென்ஸ் ஆஃப் வீக்னஸ், அப்டமனில் ஒரு வீக்னஸ் சென்சேஷன், மோஷன் போனதுக்கப்புறம் வரலாம், மென்சஸ் டைமில் வரலாம். That's all about abdomen. Before we pass on to rectum, we'll take 5 minutes break. ஸ்டமக் அப்டமனில் இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் படிச்சிருப்பீங்க. சிறுங்குடல் அண்ட் பெருங்குடல். இந்த குடல் இப்படி வயிற்றுல சுற்றி இப்படி வந்து வெளியில் மலவாய் வழியாக வருது இல்லையா, அந்த சின்ன அந்த ஆனஸ் விட கொஞ்சம் பெரிய இருக்கிற இடத்துக்கு பேர் ரெக்டம்னு பேர். அது நீங்கள் குடல்லே வச்சுங்க, உங்களுக்கு அது பேர் தெரிஞ்ச ஒன்று யூஸ் இல்லை, பட் லோயர் பார்ட். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே 2 டிஃப்ரென்சியேஷன் ஹோமியோவில் சிம்டம்ஸ்க்கு அவசியம் தேவைப்படுது. ஆனஸ் அப்படின்றது, மலவாயின்றது வந்து அந்த வெளியே அவுட்டர் ஹோல்ல இருந்து இவ்வளோ இன்ச்சு உள்ள அது வரைக்கும் ஆனஸ். அதுக்கு மேலே ஃபீல் பண்ணுறது எல்லாமே என்னது? ரெக்டம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வரும், சில சென்சேஷன்ஸ் ஆனஸில் இருக்கும், சில ரெக்டமில் இருக்கும். நீங்கள் ரெக்டமில் இருக்கிற சென்ஸ் ஆனஸில் போட்டுக்கூடாது, ஆனஸில் ரெக்டமில் போட்டுக்கூடாது. இங்கே மெடிசன்ஸ் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெண்டுமே ஒரே டைட்டில் தான் கொடுத்துருப்பாங்க, ரெக்டம். கான்ஸ்டிபேஷன், ரெக்டமில் வர முக்கியமானது என்னது? கான்ஸ்டிபேஷன் வந்து பல கம்ப்ளைண்ட்ஸோட கம்பைண்டாக இருக்கும். அது எந்த கம்ப்ளைண்ட் லிங்க் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மோஷன் வராது, ஆனால் கான்ஸ்டன்ட் டிசையர் இருக்கும். போன போல ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் மோஷன் வராது. அப்படின்னா அர்த்தம் கான்ஸ்டிபேஷன் வித் கான்ஸ்டன்ட் டிசையர். டெலிவரிக்கு அப்புறம் கான்ஸ்டிபேஷன் வரலாம். பல்லு முளைக்கிற குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். பேதிக்கு அப்புறம் கான்ஸ்டிபேட் ஆகலாம். இல்லை பேதியும் கான்ஸ்டிபேஷனும் ஆல்டர்னேட் ஆகலாம். ஒன்று போனால் மோஷன் டைட்டாக போகும், அது சரியாயிடுச்சுன்னா லூஸாக போகும், திருப்பி டைட்டாக போகும், இப்படி ஆல்டர்னேட் ஆகும். இந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? குழந்தைங்களுக்கோ பர்சனலாகும். அது ரொம்ப கிளினிக்கில் சொல்கிறது இல்லை, அந்த சிம்டம் ரொம்ப ரேர் தான். அடுத்தது மோஷன் வந்து கஷ்டப்பட்டு போகிறது, டிஃபிகல்ட் ஸ்டூல். மோஷன் அழுத்தமாக வருது, அப்போ கஷ்டப்பட்டு போவோம் இல்லையா, அது பெக்யூலியரா காமனா? காமன். சாஃப்டாக வருது, கஷ்டப்பட்டு போகிறீங்க, அது பெக்யூலியர். அதான் இம்பார்ட்டண்ட். சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி வரும், அது ரொம்ப ஸ்டெயின் பண்ணி டெலிவரி மாதிரி உட்காந்து போவாங்க,
தட் இஸ் பெக்யூலியர். ஸோ சில சமயம் மோஷன் என்ன பண்ணுன்னா வெளியில் வரும், திரும்பி உள்ளே போயிடும். அதுக்கு பேர் வந்து மோஷன் வெக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. பேஷ்ஃபுல் ஸ்டூல். என்ன ஸ்டூல் ரிசீட்ஸ் உள்ள, அது வெக்கப்படுதான் வெளில வரத்துக்கு, திரும்பி உள்ளே போயிடுது. அது வந்து பேஷ்ஃபுல் ஸ்டூல் சும்மா அது ஒரு இதாக சொல்லுவாங்க. தட்ஸ் கால்ட் ரிசீடிங் ஸ்டூல். ஆனால் பியூட்டி என்னென்னா, அந்த வெக்கப்படுற ஸ்டூலில் இருக்கிற மெடிசன்ஸ் இருக்குல்ல, பை நேச்சரை வெக்கவும் படுவாங்க மைண்டில். அவங்க ஷை நேச்சராகவும் இருப்பாங்க. அதை வச்சு இதை ரிலேட் பண்ணுறாங்க, ஸ்டூலும் வெக்கப்படுதுன்ற மாதிரி. சாஃப்ட் ஸ்டூல். ஆஃப்டர் அப்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், நிறைய மருந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வர கான்ஸ்டிபேஷன். இது ரொம்ப காமன். இது காமனாக நக்ஸாமிகா ஸ்மெல் பண்ண சொல்கிறதெல்லாம் இதுக்கு தான். மாடர்ன் மெடிசன் சாப்பிட்டு நக்ஸாமிகா ஸ்மெல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா, ஸ்மெல் பண்ணிட்டு அடுத்த மருந்து போடணும்னு சொல்கிறலாம். இதை நீக்கிறது தான், அதோடைய பேட் எஃபெக்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு. ஓவர் ஈட்டிங்னால கான்ஸ்டிபேஷன் வரலாம், ஃபீவர் அப்போ வரலாம். அப்புறம் இன்எஃபெக்சுவல் அர்ஜிங் அண்ட் ஸ்ட்ரெயினிங். அப்படின்னா ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆனால் மோஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வெளியில் வராது, ஆனால் அந்த அர்ஜிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்எஃபெக்சுவல் அர்ஜிங் அண்ட் ஸ்ட்ரெயினிங். ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, மோஷன் வரும். சில சமயம் மோஷன் வந்த உடனே இந்த உணர்வு போயிடும், சில சமயம் போகாது. ரெண்டுமே நோட் பண்ணிக்கணும், கிளியராக புரிஞ்சுங்க. இன்எஃபெக்சுவல் அர்ஜிங்னா அந்த அர்ஜி வந்த அளவுக்கு மோஷன் வெளியில் வராது, புரியுதுங்களா? அதான் இன்எஃபெக்சுவல் அர்ஜிங். அந்த உணர்வு மோஷன் கொஞ்சமாக வந்துடுச்சு, வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு போயிடுச்சு, அது ஒரு செட்டு. இன்னொன்று வந்து வந்துட்டுருக்கோம், ஆனால் அந்த உணர்வு போகாது. ரெண்டுமே கவனிச்சு எழுதி வைக்கணும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெடிசனில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்ட் ஸ்டூல். அர்ஜிலாம் வருது, போகிறாங்க, எல்லாம் போயிடுது, ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அது வந்து இன்சஃபிஷியன்ட், இன்கம்ப்ளீட், அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஸ்டூல்ஸ். மென்சஸ்க்கு முன்னாடி, டியூரிங், ஆஃப்டர் மலச்சிக்கல் வர்றது நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பெயின்ஃபுல், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது கான்ஸ்டிபேஷன். அடுத்து முக்கியமானது பீரியாடிக்கல். இது கொஞ்சம் காமனாக சொல்கிறாங்க. கரெக்டாக ஆல்டர்னேட் டே வரும். திங்கட்கிழமை போச்சுன்னா வெனஸ்டே, வெனஸ்டே போனால் ஃப்ரைடே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பீரியாடிக்கலாக வர்றது. ப்ரெக்னன்சியில் வர்றது. ரிமைன்ஸ் லாங் இன் த ரெக்டம் வித் நோ அர்ஜிங். கீழே வரைக்கும் வந்துடும் மோஷன், ஆனால் ஃபீலிங்கே இருக்காது. லோட் ஆகிறது ஃபீல் தெரியும், ஆனால் அங்கே மோஷன் போகிறதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது ரெக்டம். அடுத்தது சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரிக்ஷன், ரெக்டமில் கன்ஸ்ட்ரிக்ஷன் வருது, அப்புறம் வந்து கன்ட்ராக்ஷன் வருது, மோஷனுக்கு அப்புறம் முன்னாடி நின்னா விட்டு விட்டு ஸ்பாஸ்மேட்டிக்காக வர்றது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகே. அடுத்து டயரியா. டயரியாவில் எந்த டைம் வருது? காலையில், மத்தியானமாக, சாயங்காலம், நைட்டா? மார்னிங் பெட்லேருந்து எழுந்து ஓடுறாங்களா, எழுந்து அசைஞ்ச உடனே வருதா, எந்த டைம் ஃப்ரேமில் வருதுன்னு நோட் பண்ணி வைக்கணும். சி டிரைவிங் அவுட் ஆஃப் பெட் ஆஃப்டர் ரைசிங் ஆஃப்டர் இந்த மார்னிங் அண்ட் மூவிங் அபவுட் இம்மீடியட்லி ரைசிங் ஆஃப்டர். அப்புறம் வந்து எப்போ எழுந்தாலும் அந்த அர்ஜி வருது, தூங்கி எழுந்தோடனே ஒரு அர்ஜி வந்துடுது. வேக்கிங் வித் அர்ஜிங். அப்புறம் மத்தியானத்தில் வர்றது இதெல்லாம். தென் ஆல்டர்னேட்டிங் வித் கான்ஸ்டிபேஷன், ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த சீசனில் வருது, எந்த காலகட்டம், இலையுதிர் காலம், ஸ்ப்ரிங்கு, சம்மர், வின்டர், எங்கே வருதுன்னு பார்க்கணும். கோவப்பட்டதுக்கப்புறம் லூஸ் மோஷன் வரலாம். ஆன்டிசிபேஷனுக்கு அப்புறம் வரலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க, ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, அந்த ஆன்டிசிபேஷனோட லூஸ் மோஷன் வரலாம். தென் பிலியஸ். டைரியா பிலியஸ்னா சில சமயம் மஞ்சள் கரைச்சி ஊற்றுன மாதிரி அப்படியே வரும், அதுதான் பிலியஸ் டைரியா. பித்தம் வெளியேறது, அந்த மாதிரியும் வரலாம். பித்தம் ஓவர்லோட் ஆகி வருது, லிவர் டிஸ்டர்பன்ஸில். காஃபிக்கு அப்புறம் வரலாம். கோல்டு நைட்ஸ், நைட்டு ஜில்லுன்னு இருக்கும், டே டைம் வந்து சூடாக இருக்கும், புரியுதுங்களா? அதில் ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகலாம், சளி பிடிக்கலாம், இதுவும் இம்பார்ட்டண்ட். எப்போ வரும் அது? நைட்டு கோல்டாக இருக்கணும், மார்னிங் சூடாக இருக்கணும். அப்படின்னா வின்டர் டு சம்மர் டிரான்சிஷன் இருக்குல்ல,
இல்லை சம்மர் டு வின்டர் டிரான்சிஷன். அப்போ வந்து நைட்டு கூலாக இருந்து டே டைம் ஹாட்டாக இருந்தாலோ, இல்லை மலையில் கூலாக போயிட்டு கீழே இறங்கி வரீங்களா, அங்கே கூலாக இருக்கும் கீழே ஹாட்டாக இருக்கும், அதில் வந்து வர கம்ப்ளைண்ட்ஸுக்கு இது தேவைப்படும். டல்கா மரண மெடிசன் ரீசெண்டாக யாருக்கோ போட்டாங்க, கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டோட. டல்கா மரம் போட்டோன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக போச்சு. யூரின் இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் பிளேஸு அதுவும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பல்லு முளைகிறப்ப வர மீதி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஈட்டிங் ஆஃப்டர், உடனே சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ, அதே மாதிரி ட்ரிங்கிங். தென் எமோஷ்னல் எக்ஸைட்மெண்ட் அதில் வர்றது, ஃபீவர் அப்போ வர்றது. தென் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, ஆஃப்டர் சேஞ்ச் ஆஃப் ஃபுட், கோல்டு ஃபுட்னால் வர்றது, ஃபேட் ஃபுட் ஆஃப்டர், ரிச் ஃபுட், ஃப்ரூட்ஸுக்கு அப்புறம் வரலாம், பயந்ததுக்கு அப்புறம் வரலாம். அப்புறம் ஸ்லைட்டஸ்ட் இன்டிஸ்கிரிஷன் ஆஃப் ஈட்டிங் அப்படியே என்ன அர்த்தம், சின்ன எரர் பண்ணால் போதும் பேதி ஆகிடும். இப்போ 2 இட்லி சாப்பிட்றாரு, 3 இட்லி சாப்பிட்டா வச்சுக்கலாம் பேதி ஆகிடும். 3 இட்லி ஒரு சட்னி சாப்பிட்றாரு, 3 இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் சாப்பிட்டான்னு பேதி ஆகிடும். சின்ன ஒரு விஷயம். அப்படி ஒரு கேஸ் வந்துருக்காருனுங்க, சார் நான் ரொம்ப பிளாண்டாக சாப்பிட்றேன், கொஞ்சம் தான் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் வயிறு உபிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னது, ஸ்லைட்டஸ்ட் எரர் இன் டயட். அந்த அளவு டைஜஷன் பலங்களாக இருக்குன்னு அர்த்தம் ஆகுது. மென்சஸ்க்கு முன்னாடி, டியூரிங், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கன்காமிட்டன்ஸ். மில்க்குக்கு அப்புறம் நர்வஸ் எமோஷனாக இருந்தால் வர்றது, மூமெண்ட்டில் அதிகமாக வருது. அப்புறம் பெயின்ஃபுல்லாக வரலாம், பெயின்லெஸ்ஸாக வரலாம் டயரியா. அதுக்கப்புறம் இன்னொரு பெக்யூலியர் விஷயம் தெரியுமா, பேதியான டயர்டாகாமல் ஆகாதா, ஆச்சுன்னா டே 1ல் 2-3 ஸ்டூல் போன உடனே டயர்ட் ஆகிட்டாங்கன்னா பெக்யூலியர். நிறைய போயிட்டாங்க அப்புறம் டயர்ட் ஆகிட்டாங்க, அது காமன். நான் 10 வாட்டி போயிட்டேன் அப்பயே நான் டயர்ட் ஆகலைன்னா ரொம்ப பெக்யூலியர் அது. அப்படி வராங்க. டேட்டு ஷைனர் வேணால் டயர்ட் ஆக மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு டேட் ஆகிற வரைக்கும் டயர்ட் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் காமனாக பார்க்குற விஷயங்கள். ட்ரிங்கிங் வாட்டரில் வர்றது. அப்புறம் ட்ராகிங் சென்சேஷன், ஹெவினஸ், வெயிட், ரெக்டம் எல்லாம் கீழே இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ராகிங் சென்சேஷன். ட்ரைனஸ் இன் ரெக்டம், டிசென்ட்ரி, டிசென்ட்னா பிளட்டோட வந்து டிசென்ட்ரி. அடுத்தது எரப்ஷன்ஸ், ஆனஸ் சுற்றி எரப்ஷன்ஸ் பொறி பொறியாக வர்றது. இதெல்லாம் எக்ஸ்கோரியேஷன், இது காமனாக பார்ப்பீங்க. ஆனஸ் சுற்றி கீரலாக இருக்குது, எக்ஸ்கோரியேஷன், அதை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்டூல்ஸ் ஹார்டாக போகிறதுனால வரும், இல்லை 2 பட்டர்ஸ் நடுவில் கொஞ்சம் எக்ஸ்கோரியேஷன் பண்ணலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபிஷர், இது காமன் எல்லாரும் சொல்கிற பிரச்சனை, ஃபிஷர், ஃபிஸ்டுலா. அடுத்தது ஃப்ளேட்டஸ், கேஸ் பாஸ் ஆகுது இல்லையா, அது எப்போ, காலையிலேயே, மத்தியானமா, சாயங்காலமா, நைட்டாக, அது குவான்டிட்டி லவுடாக வருதா, பேட் ஸ்மெல் வருது, என்ன ஸ்மெல் வருது, அது போகிறப்ப கூட மோஷன் வந்துடுதா, இதெல்லாம் லவுடாக வருதா, மியூசிக்கில் கூட சொல்கிறது வரும். ஸோ அது கேஸ் பாஸ் ஆகிறப்ப ஏதோ ஒரு மியூசிக் வாசிச்ச மாதிரி சவுண்ட் வரும், அப்படி சொல்லியிருக்காரு அதோடைய சவுண்டு. ஃபுல்னஸ், ரெக்டமில் ஃபுல்னஸ் ஃபீல் பண்ணுறது. அப்புறம் ஹெமரேஜ் ஃப்ரம் ஆனஸ், ப்ளீடிங் ஆகுது. ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் ப்ராப்ளம். அதில் வந்து பிளைண்ட் பைல்ஸா, இல்லை ப்ளீட் ஆகுதா, பர்னிங் இருக்கா, க்ரானிக்காக இருக்காலும் பார்க்கணும், கன்ஜஸ்டடாக இருக்கா, எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ் லார்ஜாக இருக்கிறது, பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். டெலிவரிக்கு அப்புறம் வர்றது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வெளியில் ப்ரொட்ரூட் ஆகுறது, அதில் பல்சேட்டிங் அடிக்கிறது. சப்ரஸ்டு பைல்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு இதை போட்டு ஏதோ பண்ணிட்டீங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், பைல் சப்ரஸ் ஆகி ஸ்லோவாக கொஞ்ச நாளில் லங்ஸில் டிபி மாதிரி வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால் பைல் சர்ஜரி வந்து டேஞ்சரஸ், தெரிஞ்சு வச்சுங்க. தெரியாது, ஸ்லோவாக நடக்கும், 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் நடக்கும் அந்த விஷயம். சப்ரஸ் பண்ணுறதுனால சர்ஜிக்கல் சப்ரஷன். அப்புறம் இன்ஆக்டிவிட்டி ஆஃப் ரெக்டம், ரெக்டம் ஒரு ஆக்டிவிட்டியே இருக்காது, மோஷன் முன்னேறவே இருக்காது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸ்டூல் இன்வாலன்ட்ரி, அவங்க கண்ட்ரோல் எல்லாமே போய்ட்டுருக்கு. சொல்லுவாங்கள்ல வேதியா வரப்போ கண்ட்ரோலாக போய்ட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கேஸ் பாஸ் ஆகிறப்போ அவங்க கண்ட்ரோல் இல்லாமே மோஷன் வெளியில் வந்துடும். அதுவும் நோட் பண்ணிக்கணும். தூங்குறப்போ இன்வாலன்ட்ரியாக போய்ட்டுறது. அப்புறம் இச்சிங் எந்த டைமில் வருது, மோஷனுக்கு அப்புறமா முன்னாடியா, இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். லம்ப் சென்சேஷன், ஒரு லம்ப் மாதிரி அங்கே இருக்கிறது. அடுத்தது காமனாக வருது அடல்ட்ஸில் வரும். இது மாய்ஸ்சர் இருக்கும், ஒரு ஈரம் இருக்குன்னு மோஷன் போகிற இடத்துல ஒரு ஈரம் ஸ்லீப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாய்ஸ்சர் இன் ஆனஸ். அப்புறம் அது வந்து என்ன லிக்விடாக வருதா, கேஸ் பண்ண வருதா, அப்புறம் ஸ்க்ராச் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். பெயினை பொறுத்த வரைக்கும் ரெக்டமில் எப்போ வருது, ஸ்டூலை ரிலேட் பண்ணி பெயின் மெயினாக பார்ப்போம். ரெக்டம் ஆனஸில் பொறுத்த வரைக்கும் மோஷன் ரிலேட் பண்ணி தான் பெயின் சொல்லணும். பெயின் பிஃபோர் ஸ்டூல், டியூரிங் ஸ்டூல், ஆஃப்டர் ஸ்டூல். அதே மாதிரி ஒரு டைட் சென்சேஷன் பேதியாக வரப்போ ரெக்டமில் ஸ்பேசம் வந்து டெனிஸ்மஸ் சொல்லுவோம், சிவியர் பெயின் இருக்கும். அந்த டெனிஸ்மஸ்ன்ற பெயின் வந்து ரெக்டமில் மோஷன் போகிறதுக்கு முன்னாடி வருதா, போகும்போது வருதா, போய் முடிச்சதுக்கப்புறம் வருதா, எப்போ எந்த ஃபேஸில் வருதுன்றதையும் நம்ம கவனிச்சு வைக்கணும். மற்றபடி பெயினில் ட்ராயிங் பெயின், ஸ்டிக்கிங் பெயின், குத்தராக வலிக்கிறது, டெனிஸ்மஸ் இப்போ நான் சொன்னேன் டைட்டாக ஒரு மாதிரி ஸ்பேஸமாக வலிக்கிறது. அப்புறம் ரெக்டம் பெராலிசிஸ், அப்படி என்ன அர்த்தம், மோஷன் ஈஸியாக வெள்ளம் ரெக்டம் பெரலைஸ் ஆகிடுச்சுன்னா. அடுத்தது ப்ரொலாப்ஸ், ரெக்டம் வெளியில் வர்றது. பல்சேஷன், ரெக்டமில் பல்சேஷன் ஃபீல் பண்ணுறது. ஆனஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஈஸியாக மோஷன் வெளில வந்துடும். சென்சிட்டிவ், ரெக்டம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஆனஸ் இதெல்லாம். ஓகே. ஸ்டூல் அன்னோட்டிஸ்டு, போகிறதே தெரிய பார்த்து ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படியே என்ன அர்த்தம், அந்த பேசேஜ் எல்லாம் உங்களுக்கு சென்சேஷன் அர்த்தம். ஸ்டூல் அன்னோட்டிஸ்ட். அதே மாதிரி யூரினும் வரலாம். ரெக்டமில் அர்ஜிங் வருது, மோஷன் போகிற அர்ஜிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஏதோ டைமில் வரலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக வரலாம், ஸ்டூல் போனதுக்கு அப்புறம் இருக்கலாம். இந்த அர்ஜிங் பார்த்துக்கணும். ஓகே. சடன் அர்ஜிங் வரலாம். அண்ட் தென் வீக்னஸ் அண்ட் வீக் ஃபீலிங், ஏற்கனவே சொன்னா இல்லையா, இந்த மாதிரி ஆனஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது. வார்ம் கம்ப்ளைண்ட்ஸ், பின் வார்ம், ரவுண்ட் வார்ம், இந்த மாதிரிலாம் வரலாம். So we have come to the final part. Let's take a little break. 5 minutes. ஸ்டூல், அதோட நம்முடைய ப்ரெசென்ட் மறந்துடுங்க. இப்போதைக்கு ஸ்டூல் வந்து ஆசிட் மாதிரி வருதா எப்படின்னு பார்க்கணும். பால்ஸ் மாதிரி வரலாம், பெரிய பால்ஸ் மாதிரி, குட்டி பால்ஸ் மாதிரி, ஆட்டு புழுக்கி ஆட்டம் வரலாம். அந்த ஷேப்பு, கலர், எல்லோ, ஒயிட், கிளே மாதிரி, க்ரீன், எல்லோயிஷ் க்ரீன், என்ன ஷேடில் வருதோ நோட் பண்ணிக்கணும். திக்னஸ் பார்த்துக்கணும். திக்னஸ் எப்படி வரலாம், திக்காக ஹார்டு மாதிரி வரலாம், அழுத்தமாக வரலாம், இல்லாட்டா வந்து கூடு மாதிரி வரலாம், இல்லை தண்ணி மாதிரி வரலாம், இல்லை பேஸ்ட் மாதிரி வரலாம். இதுதான் 4 விதமான இது. அப்புறம் எந்த டைமில் வருது போகுது எல்லாம் உங்களுக்கு தெரியும். கலர்ஸில் பிளாக் வரலாம், எல்லோ, க்ரீன், ரெட்டிஷ், இந்த கலரில் வரலாம். பிலியஸ் ஸ்டூலும் வரலாம், பித்தம் வர மாதிரி வருது. பிளட்டியாக வரலாம், ப்ரௌன் கலர் வரலாம். அப்புறம் வந்து கட்டி முட்டியமாக வருதுன்னு அப்படியே அர்த்தம், தண்ணியாக வரும், அது கட்டி கட்டியாக லம்ஸும் இருக்கும். அப்புறம் கண்டென்ட் ஆஃப் த ஸ்டூலையும் நம்ம பார்க்கணும். கண்டென்ட்ஸ் வந்து ஒயிட்டாக ஏதாவது இருக்கா, என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, நுர இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். கிளே மாதிரி வரலாம், கிளே கலரில் வரலாம். தென் குவான்டிட்டி நிறைய வரலாம், ரொம்ப கம்மியாக வரலாம், ஃபோர்ஸபுளாக வெளியில் வரலாம், என்ன மாதிரி ஸ்பீடில் வருதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே. அப்புறம் க்ரம்பிளிங், ஹார்டாக வரும், ஃப்ரண்ட்டில் பார்த்தா முனையில் வந்து க்ரம்பிளிங் ஆகும், அப்படியே கிராக் விட்டு அது மாதிரி வரும். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் ஸ்டூலில். தென் டார்க் கலராக வரலாம். ஆஃப்டர் தட் ட்ரைனஸ். ஸோ ஷேப்பில் வந்து ஈரம் இருக்கா இல்லையா, ட்ரையாக வருதா, தடியாக வருதா, மெல்லிஸாக வருதா, அப்புறம் வந்து லாங்காக வருதா, இந்த விஷயமும் பார்க்கணும். இல்லை சலசனியம் சாப்பிட்டோட இந்த மோஷன் போயிடும், இது காமனாக சொல்லுவீங்க. அப்புறம் ஃபேட்டி க்ரீஸியாக வரலாம், ஒரே ஆயிலியாக க்ரீஸியாக வருது. அப்புறம் வந்து ஃபெர்மெண்டட் ஸ்டூல்ஸ், ஒரே ஒரு ஃபெர்மெண்டேஷன், நிறைய பபுள்ஸ்மாக வரும் மோஷன் வெளியில் வரப்போ, அது வந்து ஃபெர்மெண்டட் ஸ்டூல்னு அர்த்தம். அண்ட் தென் ஃபோர்ஸபிள், அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது, நிறையா வர்றது, கிரே கலரில் கூட வரலாம், கலரில் கிரேன்னு பார்த்துங்க. தென்
அப்புறம் ஃபஸ்ட்டு போர்ஷன் ஹார்டாக வருது, செகண்ட் போர்ஷன் எப்படி, லாஸ்ட் போர்ஷன் எப்படி. சில சமயம் ஹார்ட் இனிஷியல் போர்ஷன் ஃபாலோட் பை சாஃப்டாக வரலாம், ஃபாலோட் பை பேஸ்டியாக வரலாம், இல்லை ஃபுல்லாகவே ஹார்டாக வரலாம். சில குழந்தைகள் பார்த்தா ஃபஸ்ட்டு ஹார்டாக வரும், செகண்ட் வந்து தின்னாக கூழ் மாதிரி வரும், பேஸ்ட் மாதிரி வரும், லாஸ்ட்டாக வாட்டரியாக வரும். இதெல்லாம் கிராண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன் ஸ்டூல்ஸ். இது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது யூஸ் ஆகும். ஓகேங்களா. அப்புறம் நாட்டி, நாடுலா, லம்பி வர சைஸ் வந்து ஆனல் ஆரிஃபைஸோட பெருசாக தடியாக வர்றது, அதான் நாட்டி லம்பியாக வர்றது. அது சாஃப்டாகவும் வரலாம், ஹார்டாகவும் வரலாம். கலர் லைட் கலர் வரலாம், லைட் எல்லோ, அது மாதிரி மோஷன் டைஜஸ்ட் ஆகாமல் வெளியில் வரலாம். சாப்பாடு அப்படியே வருதுன்னுவாங்க, இல்லை செமி டைஜஸ்டாக வருதுன்னுவாங்க. அப்புறம் அதில் வர சளி வந்து மியூக்கஸ் மாதிரி வருது இல்லையா, அது என்ன கலர் வருது, திக்னஸ் வருது, ஜெல் மாதிரி வருதா, ஸ்டிங்கு மாதிரி நீட்டாக வருதா, இது எல்லாமே நீங்கள் வந்து அதில் பார்க்க வேண்டியிருக்கோம். தென் ஸ்மெல்லில் வந்து அமோனியாக்கல் ஓடர் வரலாம், பிளட்டு மாதிரி ஸ்மெல் வரலாம், பர்ன்ட் ஸ்மெல் வரலாம், டெட் பாடி ஸ்மெல் வரலாம். ஒரே பேட்டன் சொல்லியிருக்காங்க. மோஷன் என்ன ஸ்மெல்னா டெட் பாடி ஸ்மெல்னு சொல்லியிருக்காங்க. இது யாருமே சொன்னதில்லை. அது அதுக்கப்புறம் யாரும் நான் சொன்னதும் பார்த்ததெல்லாம் முன்னாடியே சொன்னதில்லை. சம் 5-10 years பேக் ஒரு பேர் சொன்னாங்க, மோஷன் என்ன ஸ்மெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க, டெட் பாடி ஸ்மெல் அப்படின்னு. நம்ம யோசிக்க கூட மாட்டாங்களா இல்லையா, ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் சொல்லிட்டு போயிடுவோம். கரெக்டாக வந்து டெட் பாடியான ஸ்மெல் சொல்லுங்கள், கெடாவரிக் ஸ்மெல், கெடாவர் மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. அப்புறம் அழுகுன முட்டை ஸ்மெல், இதை காமனாக சொல்லுவாங்க. கெட்டுப்போன சீஸ் ஸ்மெல்லு. அப்புறம் வந்து இது எதுவும் தெரியலனா அப்படியே பேட் ஸ்மெல் சொல்ல வேண்டியது தான், அதான் காமனாக சொல்கிறது. அப்புறம் அழுகுன ஸ்மெல், இது இன்னொன்று நிறைய லூஸ் மோஷன் போகும், பேட் ஸ்மெல்லே வராது, வாட்டர்லெஸ் ஸ்டூல், நோ வந்து வாட்டர்ஸ். தென் பெயின்லெஸ் ஸ்டூல், அப்புறம் பேஸ்ட் மாதிரி வர்றது, அது இருக்குன்னு சொல்லிட்டேன். ரெட்டிஷாக வரும், பிளட்டு கிடையாது, அது வந்து ரெட்டிஷாக வர ஸ்டூலும் இருக்குது. ஆஃப்டர் தட் ஸ்கேன்டி ஸ்டூல், கொஞ்சமாக வருது. அப்புறம் செடன்ட்ரி லிவிங் அக்ரவேஷன், உட்காந்துட்டே வேலை செய்யறது இல்லையா, அவங்களுக்கு வர பிரச்சனைகள். ஷீப் டான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஷூட்டிங் ஸ்டூல், ஷூட்டிங் அவுட்னா வேகமாக ஷூட் பண்ண வர மாதிரி வருது மோஷன், ஸ்மால் குவான்டிட்டி. தென் சாஃப்டாக வர்றது, ஸ்பட்டரிங், வெளியில் அடிக்கிறது வேகமாக. சில சமயம் கேஸோட மோஷன் வரும் வெளியில். அதுக்கப்புறம் டெனேஷியஸ், தண்ணி ஊற்றினா வாஷில் வருது, அதான் டெனேஷியஸ் ஸ்டூல். தின் ஸ்டூல் கூழ் பக்கத்தில் வர்றது, அன்டைஜஸ்டட் சொல்லியாச்சு. வாட்டரி, தண்ணி மாதிரி வருது. தென் ஒயிட் கலர், வேர்ம்ஸ் கூட அதில் வரலாம். அண்ட் தென் எல்லோ கலர், எல்லோ கலரில் என்னென்ன போடாங்க பண்ணலாம், பிரைட் எல்லோ வரலாம், ப்ரௌனிஷ் எல்லோ, அண்ட் தென் க்ரீனிஷ் எல்லோ, ஆரஞ்சிஷ் எல்லோ, பேல் எல்லோ, எப்படி வேணால் வரலாம். இத்தனை கலர் கோட்ஸு ஸ்டூலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. வித் தட் வி கம்ப்ளீட்டட் த ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே ஃபைன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம்.